ஓம் சாந்தி. 21/7/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இதுவரை நீங்கள் கேட்ட கேள்விப்பட்ட விஷயங்களின்படி நடந்து வந்தீர்கள். இப்பொழுது தந்தை உங்களுக்கு நேரடியாக வந்து ஞானம் கொடுத்து தனக்கு சமமாக ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்குகிறார். அதாவது இதுநாள் வரைக்கும் நம்ம ஞானம் கேட்டோம். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னார், இப்படி யாரோ யாருக்கோ சொன்ன விஷயங்களை, கேள்விப்பட்ட விஷயங்களை கேட்டுட்டு வந்தோம். ஞானம் நிறைந்தவராக ஆகல, விஷயங்களை கேட்டோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ தந்தை வந்து நேரடியாக ஞானம் கொடுத்து தனக்கு சமமாக ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்குறார் அப்படின்னு சொல்றார். கேள்வி: நல்ல முயற்சியாளர் குழந்தைகளின் அடையாளம் மற்றும் அவர்களின் மனநிலையின் மகிமை என்ன? பதில்: நல்ல முயற்சியாளர் குழந்தைகள் தாய் தந்தையை முழுமையாக பின்பற்றுவார்கள். தங்களுடைய வாழ்க்கையின் மீது இரக்கப்படுவார்கள். முழுமையாக கவனம் செலுத்துவார்கள். சிறிது நேரத்தையாவது ஒதுக்கி தந்தையின் நினைவில் அவசியம் அமர்வார்கள். ஆடாமல் அசையாமல் ஸ்திரமாக இருப்பது, இதுதான் அவர்களுடைய மனநிலையின் மகிமையாகும். அவர்களைதான் மகாவீரர் என்று சொல்லப்படுகிறது. முரளியின் பாடல்: போலாநாத் தனிப்பட்டவர், அவரை போல் வேறு யாரும் இல்லை. ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தில் உலகம் பாடமட்டும் செய்கிறது. நாமும் பக்தி மார்க்கத்தில் பாடிக்கொண்டுதான் இருந்தோம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள். போலாநாத், அதாவது கள்ளங்கபடமற்றவர் என்ற வார்த்தை பக்தி மார்க்கத்தினுடையது. ஞான மார்க்கத்தில் அவரை சிவ்பாபா என்கிறோம். அனாதியான, அதாவது ஆரம்பமும் முடிவும் இல்லாத, உருவாகி உருவாக்கப்பட்ட டிராமாவின் அனுசாரம் சங்கமயுகத்தில் தந்தை வந்து நம்மை இந்த முயற்சி செய்ய வைத்தே ஆக வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு கல்பமும் தந்தை முயற்சி செய்ய வைத்து கொண்டே வந்திருக்கிறார். யார் முதலில் பக்தி செய்தார்களோ அவர்கள்தான் வந்து ஞானம் கேட்பார்கள். மேலும் அவர்கள்தான் சூரிய வம்சத்தினர் ஆகிறார்கள். சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணர் மட்டும் வருவதில்லை, அவர்களுடைய வம்சமும் இருக்கும் தானே. அதற்கு தெய்வீக வர்ணம் என்று சொல்லப்படுகிறது. பாரதத்தில்தான் தெய்வீக வர்ணம் இருந்தது, இப்போது அசுர வர்ணமாக இருக்கிறது. இது சங்கமயுகம். இப்பொழுது அசுர வர்ணத்தில் இருந்து தெய்வீக வர்ணத்திற்கு போக வேண்டும். பாபா அன்பு கடல் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் அன்பாக படிப்பிக்கிறார். பாபா ஒருபோதும் கோபப்படுவதில்லை, எப்போதும் அன்பாக புரிய வைக்கிறார். தந்தை மன்னிப்பதும் கூட சங்கமயுகம் வரும் போதுதான். அதாவது பாட்டில் வரும், போலாநாத், நீங்க கள்ளங்கபடமற்றவர், எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்க மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு ஆஸ்தி கொடுங்க, சுகம் சாந்தி கொடுங்கன்னு எல்லாம் வருது. அதுக்கு பாபா சொல்றார், பக்தி மார்க்கத்துல பாடுறாங்க, ஆனா அந்த மன்னிப்பு எப்போ கிடைக்குதுன்னா சங்கமயுகம் வரும் போதுதான் அப்படின்னு புரிய வைக்கிறார். அதாவது 63 பிறவிகளாக தேகாபிமானத்துல வந்து விகாரங்களுக்கு வசமாயி என்னென்ன தவறுகள் பாவங்கள் செய்திருந்தாலும் சங்கமயுகம் வரும்போது பாபா எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு, அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்பி ஞானம் கொடுக்கிறார், நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குறார். நீங்கள் எப்பொழுது சிவ்பாபா என்று சொல்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய புத்தி நிராகாரரின் பக்கம் செல்கிறது.
அவங்க போலாநாத் அப்படின்னு சங்கரனுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்றார், நீங்க போலாநாத் சொல்லும்போது உங்க புத்தி எங்க போகுது? நிராகார சிவ் பாபாவின் பக்கம் போகுது அப்படின்றார். நாடகத்தின் அனுசாரம் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக நான் சரீரத்தில் வருகிறேன். மற்றபடி உங்களுடைய கூக்குரலை கேட்டு வருகிறேன் என்று அப்படி இல்லை. பக்தி எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுது நான் வந்தே ஆக வேண்டும். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இப்பொழுது சிவ்பாபா பிரம்மா மூலம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் முன்னால் மகாபாரத யுத்தமும் நின்று கொண்டிருக்கிறது. நாம் எந்த படிப்பை படித்து கொண்டிருக்கிறோமோ அதை எதிர்கால 21 ஜன்மத்திற்காக படிக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். நான் உங்களுக்கு கற்பித்து 21 ஜன்மத்திற்கு சொர்க்கத்தின் எஜமானன் ஆக்குகிறேன் என்பது பகவானின் மகா வாக்கியமாகும். பிரம்மாவின் இரவு என்றால் பிராமணர்களின் இரவு. பிறகு நீங்கள் பிராமணர்களிலிருந்து தேவதையாக ஆகிறீர்கள். சத்யுகத்தில் பிராமணர்கள் இருப்பதில்லை, தேவதைகள்தான் இருப்பார்கள். லௌகீக தாய் தந்தை ஞானத்தில் இருக்கிறார்கள் என்றால் குழந்தைகளையும் தனக்கு சமமாக ஆக்க வேண்டும். தாய் தந்தை உண்மையான வருமானம் செய்கிறீர்கள் என்றால் குழந்தைகளையும் உண்மையான வருமானம் செய்ய வைக்க வேண்டும். சில குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருக்கிறார்கள். நாங்கள் ஆன்மீக படிப்பை படித்துவிட்டு வீடு வீடாக சென்று செய்தியை சொல்வோம் என்று சொல்கிறார்கள். நானும் செய்தி கொடுப்பவன்தான் என்று பாபா கூறுகிறார். இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்ற செய்தி கொடுக்கிறேன். இந்த உலகம் இப்பொழுது வாழ்வதற்கு தகுதியானதில்லை. என்னை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகி விடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். மனிதர்கள் முற்றிலும் காரிருளில் இருக்கிறார்கள். தந்தை நம்மை தன்னுடன் அழைத்து செல்வார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். காலன் சாப்பிட்டு விடுவான் என்று சொல்கிறார்கள் அல்லவா? ஆனால் நான் உங்களை சாந்தி தாமம் அழைத்து செல்கிறேன். ஆத்மா இந்த சரீரத்தை விட்டுவிட்டு சென்றுவிடும். காலன் யாரையும் கொண்டு செல்வதில்லை. இப்பொழுது உங்களை கூடவே அழைத்து செல்வதற்காக நான் சுயம் வந்திருக்கிறேன். பாபா மரணத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறாரா என்ன? இல்லை. நீங்கள் பழைய சரீரத்தை விட வேண்டும். மனிதர்கள் எதையும் அறிந்திருக்கவில்லை. உங்களிலும் கூட ஒரு சிலர்தான் அறிந்திருக்கிறீர்கள். சிலர் என்னுடையவர் ஆகிவிட்டு பிறகு மறந்து விடுகிறார்கள். தேக அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள். பாபா நான் உங்களுடையவன் ஆகிவிட்டேன் என்று உறுதிமொழி கூட கொடுக்கிறார்கள். ஆனாலும் மறந்து விடுகிறார்கள் என்று பாபா கூறுகிறார். சில குழந்தைகள், பாபா நாங்கள் உங்களிடமிருந்து முழு ஆஸ்தி அடைவோம், முழுமையாக உங்களை நினைவு செய்வோம், உங்களை நினைக்காமல் பாவங்கள் நீங்காது, தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆக முடியாது என்று சொல்கிறார்கள். சிலர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நினைவு செய்கிறாங்க, முயற்சி செய்கிறாங்க. சிலர் சொல்லுவாங்க ஆனா மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்றார். குழந்தைகளாகிய நீங்கள் ஆடாதவர்களாக ஸ்திரமானவர்களாக இருக்க வேண்டும். மாயா அடிக்கடி அசைக்கிறது என்று அப்படி இருக்கக்கூடாது. தொட்டால் சினுங்கியாக ஆகக்கூடாது. நேரம் நெருங்கி வரும் போது நம்முடைய முயற்சி முடிந்துவிட்டது, கடைசி நேரம் வந்துவிட்டது என்பதை பார்ப்பீர்கள். நல்லது.
இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஆன்மீக படிப்பை படித்து உண்மையான வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும் மற்றும் சம்பாதிக்க வைக்க வேண்டும். வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இப்பொழுது எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், அதிகாலையில் எழுந்து தந்தையை மிகவும் அன்பாக நினைவு செய்ய வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களில் தொட்டால் சினுங்கி ஆகக்கூடாது. மனநிலையை ஆடாததாக அசையாததாக ஆக்க வேண்டும். வரதானம், ஞானத்தின் லைட் மற்றும் மைட், அதாவது ஒளி மற்றும் சக்தியின் மூலம் தன்னுடைய அதிருஷ்டத்தை எழுப்பக்கூடிய சதா வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். எந்த குழந்தைகள் ஞானத்தின் ஒளி மற்றும் சக்தி மூலம் முதலிடை கடையை அறிந்து முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அவசியம் வெற்றி கிடைக்கிறது. வெற்றி கிடைப்பது கூட அதிருஷ்டத்தின் அடையாளமாகும். ஞானம் நிறைந்தவர் ஆகுவதுதான் அதிருஷ்டத்தை எழுப்புவதற்கான சாதனமாகும். ஞானம் என்பது படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றியது மட்டுமல்ல, ஆனால் ஞானம் நிறைந்தவர் என்றால் ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வார்த்தை மற்றும் ஒவ்வொரு செயலிலும் ஞான சொரூபமாகி இருப்பது. ரொம்ப நல்ல பாபா ஞானம் நிறைந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எனக்கு படைப்பவர் பற்றி தெரியும், அவருடைய படைப்பை பற்றி தெரியும், நான் ஞானம் நிறைந்தவன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஞானம் நிறைந்தவர் அப்படின்னா ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலிலும் ஞான ஸ்வரூபமாகி இருக்கணும். அப்போது வெற்றி மூர்த்தியாக ஆகுவீர்கள். ஒருவேளை முயற்சி சரியாக செய்த போதிலும் வெற்றி தென்படவில்லை என்றால் அது தோல்வி அல்ல, ஆனால் பரிபக்வ நிலை அடைவதற்கான சாதனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவா உலகத்துல வெற்றி தோல்வின்னு சொல்லுவாங்க. ஆனா பாபா இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, வெற்றி தோல்வின்னு பார்க்காதீங்க. வெற்றி கிடைச்சா ஓகே, அது வெற்றி. எல்லாம் சரியா செய்து கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலன்னா அது தோல்வி கிடையாது, லேர்னிங் ப்ரோசஸ், அவ்வளவுதான். நம்ம லைஃப்ல வெற்றி அல்லது லர்னிங் இது ரெண்டு தான் இருக்கணும். அப்போதான் வெற்றி மூர்த்தி ஆக முடியும் அப்படின்றார். ஸ்லோகன், விடுபட்டவராகி கர்மேந்திரியங்கள் மூலம் கர்மம் செய்வீங்கள், அப்போது கர்மாதீத நிலையின் அனுபவத்தை சகஜமாக செய்ய முடியும். அவ்வியக்த சமிகை, யோகத்தில் அமரும் போது உள்ளடக்கும் சக்தியை ஒரு நொடியில் பயன்படுத்துங்கள். சேவையின் எண்ணங்கள் கூட உள்ளடங்கிவிட வேண்டும். ஸ்டாப் என்று சொன்ன உடனேயே ஸ்டாப் ஆகிவிட வேண்டும். அதாவது எண்ணங்களை நீங்க நில் அப்படின்னு சொன்ன உடனே அது அங்கேயே நிற்கணும், ஓடக்கூடாது. முழுமையாக பிரேக் பிடிக்க வேண்டும், தளர்ந்த பிரேக் அல்ல. ஒருவேளை ஒரு நொடிக்கு பதிலாக அதிக நேரம் எடுத்துக்கொண்டு விடுகிறது என்றால் உள்ளடக்கும் சக்தி பலவீனமாக இருக்கிறது என்றுதான் சொல்வார்கள். ஓம் சாந்தி. மனது என்றும் உன்னோடு இசைந்தாடவே, ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே.
இதுதான் உன்